நீ அப்பா அம்மா இல்லாம வளர்ந்துவன். சித்தி தான் உன்னை வளர்த்தாங்க. தனியா வாழ்ற, தனிமையில வாழ்ற, பாசத்துக்காக ஏங்குற. அதனால நீ என்ன பண்ணாலும் சரியாதான் இருக்கும், நீ என்ன யோசிச்சாலும் சரியாதான் இருக்கும். ஆனா நான் அப்படி இல்லைல்ல. எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க. எனக்குன்னு பாஸ்ட்ல ஒரு காதல் கதை இருக்கு. அதனால நான் என்ன பண்ணாலும் தப்பாதான் இருக்கும். நீ உன் பாஸ்ட்ல தனியா வாழ்ந்ததுக்கும் லோன்லியா ஃபீல் பண்ணதுக்கும் நான் என்ன பண்ண முடியும்? நான் பண்ண தப்பு என்ன தெரியுமா? டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணது. எப்பவோ அப்ளை பண்ணது. அதுவும் உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணது. எப்போ உன் கூட சேர்ந்து வாழணும்னு நினைச்சனோ அப்ப இருந்து உங்களுக்காக மட்டும்தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். இது எதுவுமே உங்களுக்கு புரிஞ்சுக்கவே முடியல. ஒருவேளை கல்யாணத்துக்கு முன்னாடி வேற ஒருத்தரை லவ் பண்ண, கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை லவ் பண்றேங்கிறது உங்களால நம்ப முடியலையோ? ஒரு பொண்ணு லவ் பண்ணாலும் தப்பானவ, அந்த லவ் அக்செப்ட் பண்ணலனாலும் தப்பானவ. இன்கேஸ் ஒருத்தனை லவ் பண்ணிட்டு சிச்சுவேஷனால வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அந்த பொண்ணு தப்பானவ. கல்யாணம் பண்ணிக்கிட்டவனை புரிஞ்சுக்கிட்டு பாஸ்ட்ல இருந்து மூவ் ஆன் ஆகி உங்களை லவ் பண்ணாலும் தப்பானவ. ஒரு பொண்ணா உங்களுக்கு நாங்க என்னதான் பண்ணணும் எங்களுக்கு தெரியல. நீ இப்ப வரைக்கும் லவ்வே பண்ணதில்ல. அதனால உன்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஃபீலிங்ஸ் எல்லாமே ரொம்ப சரி. எனக்கு ஒரு பாஸ்ட் இருக்கு, எனக்கு ஒரு எக்ஸ் இருக்கு. அதனால நான் பேசுற விஷயங்கள், நான் பண்றது எல்லாமே வெறும் நடிப்பு. அப்படித்தானே? உங்களோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல என்னையே டார்ச்சர் பண்றீங்க. இப்ப கூட நான் என்ன சொல்ல வரேங்கிறத நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்படி ஒரு விஷயத்த சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய நிலைமையில இருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு அசிங்கமா இருக்கு. இருந்தாலும் சொல்றேன், நான் உங்களை லவ் பண்றேன். சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். சிம்பிள். புரிஞ்சுக்கிறதும் புரிஞ்சுக்காம போறது உங்க இஷ்டம். இதுக்கு மேல இதை பத்தி பேச ஒண்ணுமே இல்லை.